வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்பிரச்சாரத்தின் போது ஜீவா நகரை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சேகர் மற்றும் செல்வம் உள்ளிட்டோர் இணைந்து அவருக்கு உற்சாகமான மற்றும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். மலர் மாலைகள் அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் ஆரவார குரலுடன் வரவேற்றனர். அப்பகுதியில் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மக்களுடன் நேரடியாக உரையாடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கினார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மேலும் வரும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு அவர் அன்புடன் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சார நிகழ்வு ஜீவா நகர் பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை வெளிப்படுத்தியது. நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். 33ஆம் நவம்பர் பூத் தலைவர் தமிழ்மணி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை நிகழ்வில் பக்தி உணர்வுடன் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பூஜைக்கு பின்னர் அவர் ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கி பக்தர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நலன்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நேரடி சந்திப்பின் பொழுது உள்ளூர் மக்கள் பலரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சங்கரதாஸ் நகர் ஜெயராஜ் தெருவில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். அந்த நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவி உமா மகேஸ்வரி தம்பதியினர் பாரம்பரிய தமிழ் முறையில் பரிவட்டம் கட்டி வரவேற்றது சிறப்பம்சமாக அமைந்தது. பரிவட்டம் கட்டுவது என்பது தமிழர் பண்பாட்டில் வெற்றி, மரியாதை மற்றும் பெருமையை குறிக்கும் ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது. அதனை அணிவித்து வரவேற்ற தம்பதியினர் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து வேட்பாளர் மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி தொகுதியில் நிலவும் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இவ்வாறான பிரச்சினைகளை முன்னுரிமையுடன் தீர்ப்பதாக உறுதியளித்தார். அதோடு பெண்கள் மற்றும் முதியோர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, விளையாட்டு வசதிகள் போன்ற தேவைகளை முன்வைத்தனர். நிகழ்வின் இறுதியில் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சாதனைகளை மக்களிடம் விளக்கி திமுக வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் இளையராஜா,
விசிக மாவட்ட செயலாளர் அனுஷ்யா, திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் பொழுது பொதுமக்கள் பெருமளவில் திரண்டு மலர் தூவி அன்பான வரவேற்பளித்து தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். வானரப்பேட்டை பகுதி முழுவதும் உற்சாகமான தேர்தல் சூழல் நிலவியது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கூட்டணியில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதியில் வேட்பாளராக வடிவேல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக வேட்பாளர் வடிவேலுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி BP சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களின் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி BPS ரமேஷ்குமார் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். மேலும் கடந்த 16 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொடுத்ததையும் எடுத்து கூறினார். அதோடு பொதுமக்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கின்ற ஒருவனாக நான் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். முன்னதாக அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9 நடைபெற உள்ளது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி இன்று முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின் உடனடியாக செயல்படுத்துவதாகவும் தொகுதி மக்களின் நலன் சார்ந்து உழைக்க காத்திருப்பதாகவும் கூறி வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திரா நகர் தொகுதியில் ராஜசேகர், கதிர்காமம் தொகுதியில் கண்ணன், மங்கலம் தொகுதியில் பலராமன், வில்லியனூர் தொகுதியில் தியாகு, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சுந்தர்ராஜ் ஆகியோர் மைக் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆணையின்படி IGK தலைவர் டாக்டர் இளைவேந்தர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினர். புதுவை மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் பொதுச் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பரப்புரையை துவங்கினர். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் தியாகு, மாநில துணை செயலாளர் செந்தல் மற்றும் கிருஷ்ணா, சிவானந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 28 தொகுதிகளிலும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நேய மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதி என 30 தொகுதிகளில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி போட்டியிடுகிறது. இந்நிலையில் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வருகின்ற 5 வாகன பிரச்சாரம் எனப்படும் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க கோரி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் மனு அளித்திருந்தனர்.
இந்நிலையில் இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தி தாவிக தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட 5ஆம் தேதியன்று பாஜக தேசிய தலைவர் நிபின் நபி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சார தேதியை 4ஆம் தேதிக்கு மாற்றி 4 இடங்களில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. மேலும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பிரச்சாரத்திற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக நேரம் கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 4 மணி நேரம் நேர கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு தாவிக தலைவர் விஜய் மாலை 4 மணி வரை முழுமையாக பிரச்சாரத்தை நிறைவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தமிழக வெற்றி கழக தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவித்திருந்தார். இதனிடையே காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் நேர கட்டுப்பாடு விதிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் 1 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதி என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார தேதி முதல் நேரம் வரை புதுச்சேரி காவல்துறை சரியான முடிவின்றி மாற்றிக்கொண்டே வருவது புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மறியல் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதன்படி காலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு விசேஷ திருமந்திரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாப்பிள்ளை அழைப்பு மங்கள இசையுடன் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மகாலட்சுமி தாயாருக்கும் மகா விஷ்ணுவுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சமப்பந்தி விருந்தினை CNS குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சமப்பந்தி விருந்தினை CNS குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் செய்யப்பட்டது. இதில் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கந்தசாமி, செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் புரட்சிதாசன், பொருளாளர் ராஜா உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.